இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, 10,000 மதிப்புக்கு கீழ உள்ள தரமான செல்ஃபோன் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கிறது மோட்டோவோட G35 தான். இது ரேம் எவ்வளோனா 4 ஜிபி ரேம், 128 ஜிபி இன்டர்னல் மெமரி குடுக்குறாங்க. இது வந்து நார்மலா யூசேஜுக்கு நல்லா கரெக்ட்டா இருக்கும். இந்த ஃபேமிலி யூசேஜுக்குலாம். 5000 mAh பேட்டரி குடுக்குறாங்க. ரேட் வந்து 9499. விவோவோட T3 லைட் 5G தான். இது வந்து விவோவோட T3யோட காப்பி மாடல். அது வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாரி தான் இருக்கும் இது. இதில வந்து 4 ஜிபி ரேம், 128 ஜிபி ரோம் குடுக்குறாங்க. கேமிங்க்கு ஓரளவு இருக்குங்க. ரொம்பலாம் நம்ம கேமிங்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு லைட்டா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 5500 எம்ஏஹெச் பேட்டரி குடுக்குறாங்க. ஒரு 2 டேஸ் சார்ஜ் நிக்கும். கேமரா குவாலிட்டியும் ஒரு 50 மெகா பிக்சல் குடுக்குறாங்க. செல்ஃபியும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து மோட்டோவ விட கொஞ்சம் பெட்டரா வேணும்னு நெனச்சீங்கன்னா, இது எடுக்கலாம். ஆனா எதுக்கு டாப் 2ல இத குடுத்துருக்காங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு டாப் 3 மொபைல் பார்த்தீங்கன்னா, போக்கோவோட M6 Pro 5G தான். இந்த மொபைல் வந்து அதே 4 ஜிபி ரேம், 128 ஜிபி ரோம்ல தான் வருது. பேட்டரியும் ஒரு 5000 தான் வருது எம்ஏஹெச். மத்தபடி இதில பார்த்தீங்கன்னா, கேமிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். Snapdragon 4த் ஜென் OS யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கேம் பெட்டரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து டாப் 4ல இருக்கிறது ஓப்போவோட A3X 5G. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா, சூப்பர் வூக் சார்ஜர் இருக்கு. 5500 எம்ஏஹெச் பேட்டரி குடுக்குறாங்க. சார்ஜ் கொஞ்சம் சீக்கிரமா ஆயிடுங்க இந்த வூக் சார்ஜர பொறுத்தவரைக்கும். ஓப்போல எப்பவுமே இந்த வூக் சார்ஜர் ஃபேமஸானது. அது மட்டும் இல்லாம கேமரா குவாலிட்டி பக்காவா இருக்குங்க. சூப்பரா இருக்கும் கேமரா குவாலிட்டி. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. மத்த மொபைல் போல இதுலயும் 4 ஜிபி ரேம், 128 ஜிபி ரோம் தான் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம டாப் 5 பார்க்க போற மொபைல் என்னன்னா, Redmi 13C 5G தாங்க. இந்த மொபைல் பொறுத்தவரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. வேற இந்த கேமரா கொஞ்சம் ரொம்ப அந்த அளவுக்கு நல்லா இல்லங்கிறாங்க. உங்களுக்கு 4 ஜிபி ரேம், 128 ஜிபி ரோம்ல பட்ஜெட் மொபைல் வேணுனா இது கொஞ்சம் எடுக்கலாம். ரூ. 9500 கிட்ட தான் வந்து ரேட் இருக்கும். மத்தபடி இதில வேற எதுவும் கேமரா குவாலிட்டிலாம் இருக்காதுங்க.